இன்றைய காலை தென்றலுடன் கதிரவனை காணும் உங்கள் என்னுடைய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 34, நிலையாமை. குறள் எண் 336. நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உழைத்து இவ்வுலகு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், ஒருவன் நேற்று நெருநல் உளனாயின் அவனே இன்று இல்லையாயினான் என்று சொல்லும் நிலையாமை மிகுதி உடைத்து இவ்வுலகம் என்கிறார். ஒருவன் நேற்றைய தினம் இருந்தான், இன்றைய தினம் அவன் இல்லை. எவ்வளவு பாருங்க, நேற்றைய தினம் ஒருவன் இருந்தான், இன்று அவன் இல்லை. இத்தகைய நிலையாமையை உடைத்தது நம் உலகம். அதைத்தான் தெய்வப்புலவர் என்ன சொல்கிறார்? அதற்குள் எதற்காக அவர் தெய்வப்புலவர் இப்படி சொல்லியிருக்காரு? இத்தகைய நிலையாமையை உணர்ந்தால் எவனும் தவறு செய்ய மாட்டான். நிலையாமைன்னு வந்துருச்சுல பாருங்க. நேற்று இருந்த ஒருவன் இன்று இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடியதை அவன் சொன்ன பின்னாடி தான் நம்ம சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். நேற்று இருந்தாலே இன்னைக்கு காணாமே அப்படின்னு அவங்களுடைய உறவினர்கள் அழுகும்போது அப்போ நம்மளுக்கு வருத்தமாகத்தான் இருக்குது. அத்தகைய நிலையாமையில் நீ ஏன் தவறு செய்ய வேண்டும்? அதற்காகத்தான் அவர் அதை உணர்த்துகிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மாணவ செல்வங்களை உங்களைத்தான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். அதாவது நேற்று ஒருவன் இருந்தான், இன்று அவன் இல்லை. நான் கல்லூரியிலே படிக்கும்போது எங்கள் கல்லூரி மாணவன், அரசு கலைக்கல்லூரி ராமநாதபுரத்திலே பயிலும்போது நேற்று நாள் இருந்தாங்க அந்த பையன், அருமையான டைப், பியூசி படிக்கிறவன். மறுநாள் இல்லைன்னு செய்தி வருது எங்களுக்கு. உடனே என்ன செஞ்சோம்னா நாங்கள் எல்லாருமே ஊர்வலம் சென்றோம். அப்போ நேற்று இருந்த மாணவ பருவத்திலே அவன் போய் சேர்ந்துட்டான் பாவம். நேற்று இருந்தவன் இன்று இல்லை. அப்போ இத்தகைய குறளை ஏன் அவர் நிலையாமைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தால், இதை நாம் உணர்ந்தால் நிச்சயமாக நாம் தவறு செய்ய மாட்டோம். இப்போ வேறு ஒன்றும் இல்லைங்க. நான் இப்போ தினந்தோறும் உங்களுக்கு ஒரு குறளை சொல்லிடுறேன் மாணவ செல்வங்களுக்கு. ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க மனச்சாட்சி இருக்கா இல்லையான்னு எனக்கே தெரியலைங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அதாவது ஆபாச படங்களை, அதாவது இதுக்கு அந்த இதை அப்படியே எடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ நாம் என்ன, அவருக்கு மனச்சாட்சி வேணுமா இல்லையா? சிந்திச்சு பாருங்கள். அவர் என்ன செய்யணும்னா, அந்த மனிதர் ஆகா இதனை இன்றைய சூழலில் பேரன் பேத்திகள், மகன் எல்லாருமே முகநூலை பார்க்கும் அளவுக்கு வந்து விடுகிறார்கள். அப்போ இதையெல்லாம் அவங்க பார்த்தாங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பில், என்னன்னா அப்போ ஆரம்பத்திலே நாம் அவர்களை கெடுக்கிறோம். இத்தகைய மனிதர்கள் தயவு செய்து இனியாவது திருந்திக் கொள்ளுங்கள், உங்கள் மனநிலையை மாற்றிக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு திருந்தன்னு சொல்ல, ஏன்னா உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கலாம். அது அந்த 4 சுவத்துக்குள்ளே தான் இருக்கணும். இப்போ எனக்கும் அந்த எண்ணம் இருக்கலாம், ஆனால் 4 சுவத்துக்குள்ளே தான் இருக்கணும். அதை வெளியில் நாம் பரப்பினோம் என்றால் அது அந்த சின்ன குழந்தைகளினுடைய பிஞ்சு உள்ளத்திலே நாம் அதை வளர்க்கிறோம், காமத்தை வளர்க்கிறோம் என்பதற்கு இது நிச்சயமான உதாரணம். தயவு செய்து இனிமேலாவது தங்களுடைய மனநிலையை மாற்றிக்கொண்டு, உங்களுக்கும் பெண் குழந்தை இருக்குது, உங்களுக்கும் பேத்தி பேரன் இருப்பாங்க, அப்போ சிறு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதை தயவு செய்து மாற்றிக்கிறேங்க. நான் இது அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நான் சவாலெலாம் விடலை. எனக்கு அந்தளவுக்கு நான் திருக்குறளை ஒருவன் படித்து விட்டால் அவன் என்னைக்குமே, அதாவது அடுத்தவனுக்கு துன்பம் செய்ய மாட்டான். அப்படியே துன்பம் செய்தாவது இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்னயம் செய்து விடல். இது நன்னயம் தான் நான் செய்கிறேன்.
இப்போ இது வந்து நான் அவரை வந்து மரியாதையைத்தான் சொல்கிறேன். அவரை வந்து பாபோன்னு கூட சொல்லலை, மரியாதையாக தயவு செய்து நிறுத்தி கொள்ளுங்கள் அப்படி தான் சொல்கிறேன். அப்போ இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடார் அப்படி இருக்கணுங்க. அதாவது தங்களுக்கும் இருக்க நம்ம இப்போ இந்த போக்சோ சட்டத்திலேயே கைது பண்ணுறாங்கல்ல, அப்போ இப்படிலாம் இருந்தால் அந்த சிறு குழந்தைகளுக்கும் அந்த மனப்பானம் விட்டு அவன் அதனால தான் அவன் கூட்டிகிட்டு போயிடுறான், போய் போக்சோ சட்டத்தில் போட்டு இது பண்ணிடுறான். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட செய்தி பார்க்கையில் தினகரனில் அவ்வளோ மோசமாக அது கூட இதில் கூட சொல்லவே நம்ம நண்பர் சொன்னார், வேணாம் அது சொல்ல வேணாம்னு சொல்லிட்டார். அதாவது ஆண்கள் பாருக்கு போகிறாங்க, பெண்களையும் பாருக்கு இழுக்கிறாங்க. அப்போ அது வந்து எவ்வளோ பெரிய, அதனால் ஒரு பெண்ணு வந்து இறந்தே போயிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் அந்த பாரில் இருக்கிறவங்க அந்த என்ன செய்வாங்க, ஒரு 2-3 பெண்கள் மட்டும் உள்ளே போயிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா அது. அதனால் 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தமிழகம் போல மீண்டும் தமிழகம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் தினமும் ஒரு திருக்குறளை சொல்கிறேனே தவிர வேறு எந்தவித காரணமும் கிடையாதுங்க. தயவுசெய்து திருக்குறளை நன்றாக மாணவ செல்வங்கள் படியுங்கள். இந்த தினசரி செய்தித்தாளில் இப்போ போட்டிருக்காங்கல்ல, அதுக்கெல்லாம் நீங்கள் உடன்படாதீங்க. முதல்ல குடியை கெடுக்கும் என்பதை உணருங்கள். அதை வைத்துத்தான் நீங்கள் வாழ்க்கையை வாழ வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க குடிக்காமல் இருந்தால் எல்லா வாழ்க்கை, அவங்க அதுதான் மனிதனா, அவன் குடித்தவன் தான் மனிதனா, அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. அது அந்த வாழ்க்கையில் நம்ம இருக்கக்கூடாது. அது இந்த இப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கையெல்லாம் மறந்து விடுங்க. இனிமேலாவது மறந்து விடுங்க. யாருக்கு நான் சொல்கிறேன், அது வந்து மாணவ செல்வங்கள் நான் சொல்லலை. மாணவ செல்வங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை செய்யவே மாட்டீர்கள். ஏன்னா உங்களுடைய ஆசிரியரே உங்களுக்கு தினந்தோறும் அறிவுரை கூறுவார்கள். என்னை போன்ற சக ஊழியர்களுக்கும் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குரலுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.